வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம். நான் உங்கள் அமீர் இக்வான் அமீர், வடசென்னை, எண்ணூர், உலகநாதபுரம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் வந்து ரங்கூன் மல்லி என்ற ஒரு அழகான ஒரு தாவரத்தை வந்து பதியம் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் பார்ப்போம். வாங்க, இதுதான் ரங்கூன் மல்லி காட்டுறேன். இதுதான் ரங்கூன் மல்லி. நல்ல பூக்கும், கொத்து கொத்தாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொத்து கொத்தாக அழகான பூவாக இருக்கும். இது வந்து கீழ்த்தளத்திலேருந்து, கரையிலேருந்து நான் முதல் மாடியில் நிற்கிறேன். காட்டும் பாருங்கள், கரையிலேருந்து வந்துருக்குது. கரையிலேருந்து மேலே ஏறி இதுக்கு மேலே போனால் என்னுடைய தென்னை மரம் ஒன்று இருக்குது. இது என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் வரக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணேன். அந்த தென்னை மரத்தை பற்றி படர்ந்து அப்படியே வந்துடுச்சு. இதனுடைய 2-3 பதியம் எடுத்து வச்சு முன்பக்கம், வீட்டினுடைய பின்பக்கம் இருக்குது, வீட்டில் முன்பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. இது ஏன்னா இயல்பாக வந்து இது வந்து நீட்டு கொடிகளாக வந்து இந்த காம்பவுண்டில் கீழே இறங்கிடுச்சு. இது என் பக்கத்தில் இருக்கிற குடா. இது என்னுடைய மாடி தோட்டம். இது என்னுடைய மாடி தோட்டம். நான் சின்ன உருவாக்கியிருக்கிற புதிய தொழில்நுட்பத்தின் மூலியமாக உருவாக்கியிருக்கிற நிறைய கண்ணை இருக்குது. நான் தனித்தனியாக வீடியோக்களில் இருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லுவேன் இறைவன் அப்படின்னா. இப்போ நாம் இதை வந்து எளிமையான முறையில் பதியம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கூன் மல்லியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரங்க். இது அதாவது தென்னை மரத்தை வெட்டி போட்ட தென்னை மரத்தை கொண்டு வந்து நான் அதனுடைய தண்டை அந்த உயரத்துக்காக வச்சுருக்கேன் மாடியில். பிறகு அது மேலே வந்து சின்ன ஒரு கல் ஒன்று வச்சேன். அது கிரைண்டிங் ஸ்டோன். இது எதுக்குன்னு சொன்னால் இந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அது வேறு மாதிரியாக ஒன்றும் முக்கியம் இல்லை இதில். பிறகு நான் உங்களுக்கு ஒரு கலவை போட்டேன். அதில் என்ன போட்டேன், தோட்ட மண். பிறகு வந்து குக்கோ ஃபீட்டு காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானாக என்னுடைய தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த கழிவுகளை வந்து வெட்டி சின்ன துண்டுகளாக வெட்டி இது மாதிரி சின்ன துண்டுகளாக வச்சு நான் அதை கலந்து மிக்ஸ் பண்ணி வேர் சீக்கிரம் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன தொட்டியில் மண் நிரப்பி இது மாதிரி ஒரு கிளை, சாதாரண ஒரு கிளை தான். அந்த கிளையை வந்து நான் வளைச்சி 2-3 அந்த இதை எடுத்துகிட்டு இந்த இலைகளை அந்த மண்ணோட தொட்டுற பகுதியில் இலைகளை எடுத்துகிட்டு வளைச்சி எளிமையான முறையில் நான் வந்து அதை அப்படியே வந்து அது மேலே வந்து அந்த மண் கலவையும் பிறகு வந்து இது தேங்காய் கழிவுகளையும் நிற்கிறதுக்காக கொஞ்சம் கல்லையும் வச்சு இது போட்டிருக்கேன். இது வந்து எப்படியும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வேர் பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். வேர் பிடிச்ச பிறகு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம மூதாதையருடைய எளிமையான முறையில் இவங்க மண்ணில் வளைச்சி போடுற ஒரு மெத்தட். இது அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மீண்டும் இதனுடைய அப்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு இது வேர் பிடிச்சி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மீண்டும் பார்ப்போம். நண்பர்களே, இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம். நம்ம இந்த மாடி தோட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி, உலகத்தை பசுமை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியினுடைய ஒரு அங்கமாக இந்த மாடி தோட்டத்தை உருவாக்கியிருக்கோம். எளிமையான முறைகளில் எப்படி வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, பண்டைய நம்முடைய மூதாதையருடைய தொழில்நுட்பமும் இன்றைய நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தி நாம் வந்து இந்த உலகத்தை பசுமையாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இது நம்முடைய உலகம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய உலகம், வருங்கால சந்ததிகளுடைய உலகம். நம்முடைய மூதாதைகள் எப்படி நம்ம விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு விட்டு போவோம். பட்டி பசையில் இந்த உலகமாக பறவைகள் இன்னும் வந்து இன்பம் தவழும் ஒரு அமைதியான ஒரு உலகமாக விட்டு போவோம். வாங்க, இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் வந்து இன்னொரு காணொலியோட இறைவனை நாம் சந்திக்கிறோம். நன்றி.